சார் ஒன்றும் இல்லை சார், காலையிலே வந்து ஒரு பயங்கர சத்தம் கேட்ட உடனே எல்லாம் வெளியே உடனே பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாகவே புகை மண்டலம் ஆயிடுச்சு. குறிகாடு சிப்காடு கடலூர் மாவட்டம். இது சிப்காடு குறிகாடு கிராமத்தில் கம்பெனி கிரீம்சன் என்ற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் வெடி விபத்துக்கு உள்ளாகி இப்போ 75க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனு. இதில் வந்து ஒரு பொண்ணு வந்து நேற்று தான் வளைகாப்பு விட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுருந்தோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது. இந்த கம்பெனி வந்து இப்போ மட்டும் இல்லை, தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இந்த வெடி விபத்து நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. இது வந்து இந்த மாவட்ட நிர்வாகமாக சரி இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சி நிர்வாகமாக இருந்தாலும் இதை வந்து கண்டிக்கிற வகையில் எதுவுமே பண்ணலை இது வரைக்கும். இந்த கம்பெனி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே வெடி விபத்தாகி ஒரு 4 பேர் இறந்துருக்காங்க. கம்பெனி உள்ளே 4 பேர் ஸ்பாட் அவுட் ஆகியிருக்காங்க. அதுக்கும் அவங்க கம்பெனி சார்பாக ஏதோ ஒரு நிவாரணம் கொடுத்தாங்க. 2 நாளில் கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த கம்பெனி இருக்கிறதால எங்களுக்கு ஒரு புண்ணியம் எதுவுமே கிடையாது. விஷவாயு அதிகமாக இருக்குது. இதனால் விஷவாயு இப்போ நார்மலாக ஒரு ஒயிட் ஷர்ட்டை வெள்ளை சட்டையை வந்து துவைச்சி வெளியே கூட காயப்பட முடியல. காலையில் துவைச்சி வெள்ளையாக காய போட்டால் சாயங்காலம் கருப்பாகிடுது வெள்ளை சட்டை. அதனால் அந்த கம்பெனியே எங்களுக்கு வந்து விஷவாயு அதிகமாக இருக்கிறதால குடிக்கிற தண்ணி முதல் எங்கள் ஊரில் எதுவுமே கிடையாது. குடிக்காட்டில் குடிக்கிற தண்ணி கூட கிடையாது. சிப்காட்டு மூலயமா ஏதாவது ஒரு டேங்க்கு 2 டேங்க்கு தண்ணி கொண்டாந்து கொடுத்தா அந்த தண்ணியை வச்சு தான் நாங்கள் 4 நாள் 5 நாள் அதே தண்ணி வச்சு தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். அந்த கம்பெனி எங்களுக்கு தேவையில்லை. அந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஐயா. காலையில் ரொம்ப நெடியாக புகை வந்தோடனே மக்கள்லாம் பீதி அடிச்சுட்டு அங்கே போய் பார்த்தா கிரிம்சன்ற கம்பெனியில் ஒரே நெடி ஜாஸ்தியாக வந்தது. வந்ததுலேருந்து அங்கே சுற்றி இருக்கிற பொதுமக்கள்லாம் மயக்கம் அடித்து ஒரு வாந்தி மயக்கம் கண்ணெரிச்சல்னு ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அப்புறம் கம்பெனிக்கு போய் உள்ளே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் அவங்கள சரி பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். ஒரு 50க்கும் மேற்பட்டவங்க இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அதிகமாக குடிகாடு கிராமத்தில் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. மீதி அருகில் உள்ளவங்க ஒரு சில பேர் தான் இருக்காங்க. குடிகாடு கிராமத்தில் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடிக்கடி இதோட இது 2வது இடம் கிரிட்டிக்கலாக நடக்கிறது. இது 2வது முறை. அடிக்கடி சிப்காடு முழுக்க நடக்குது. இப்போ இது மேஜராக 2வது தடவை இது நடந்திருக்கு. நாங்களும் நிறையா அரசுக்கிட்ட நிறையா முறையிட்டிருக்கோம். மாசு கட்டுப்பாடு வரை இதுக்கு எங்கள் ஊர்லேயே இருக்குது. அவங்களுமே இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஏற்கனவே பல முறை நிறையா மனு கொடுத்துருக்காங்க. மனு கொடுத்தும் அவங்க ஆய்வு பண்ணுறாங்க. சரியான தீர்வு இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. தொடர்ந்து அது சம்மந்தமாக நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். மாவட்ட நிர்வாகம் இது சம்மந்தமாக விரைவில் நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு பாதுகாப்புக்காக.